ஃபெமினிசம் எதை பற்றிங்க பேசுவோம்? உமன் எம்பவர்மெண்ட் பற்றியா? சரி, ஓகே. உமனை வந்து எப்படி எம்பவர் பண்ணலாம்? எஜுகேஷன் தரலாம், ரெண்டாவது எம்ப்ளாய்மெண்ட் தரலாம். இது எல்லாம் தரும்போது ஆட்டோமேட்டிக்காக உமன் என்ன ஆகிடுவாங்க? எம்பவர் ஆகிடுவாங்களா? அதாவது ஜெண்டர் இன்இக்வாலிட்டி ஓரளவுக்கு குறையுமா? பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஓல்டு ஃபார்முலாஸ். இந்த 21st சென்ச்சுரி உமன் எம்பவர்மெண்ட்டை வேற ஒரு ஆங்கிள் பார்க்குது. அதாவது கிராஸ் ரூட் லெவலில் பார்க்குது. ஃபார் எக்ஸாம்பிள், உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணலாம்னா ரொம்ப சிம்பிளாக ஒவ்வொரு வில்லேஜ்லையும் வாட்டர் அசசிபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணாலே போதும். அதாவது ஒவ்வொரு வில்லேஜ்லையும் க்ளீன் வாட்டர் அசசிபிலிட்டி இருந்தாலே போதுமானது. ஃபீமேல் எம்பவர் ஆகிடுவாங்க. இந்தியாவோட வில்லேஜில் பாதி வில்லேஜில் வந்து சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அசசிபிலிட்டி கிடையாது. 41% ஆஃப் ரூரல் ஹவுஸ் ஹோல்ட் பீப்புள் லேக்ஸ் சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர். அப்போ பாதி பேர் வீட்டில் வந்து ட்ரிங்கிங் வாட்டர் அசசிபிலிட்டி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? அந்த வாட்டர் பிடிக்கிறதுக்கு ரொம்ப தூரம் நடந்து போவாங்களா? மினிமம் 1 கிலோமீட்டர் இருக்கலாம், 1.5 கிலோமீட்டர் இருக்கலாம். குளோபல் லெவலில் ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரிலையும் அந்த வில்லேஜில் தண்ணி வரலன்னா தண்ணியை பிடிச்சிட்டு வர்றதுக்கு ரொம்ப தூரம் நடந்து போகிறவங்க யாரு? பெண்கள் தானே. அப்போ அந்த வீட்டுக்கு தண்ணி எடுத்து வர ரெஸ்பான்ஸ் வேட்டர் இருக்குது, பெண்கள்கிட்ட இருக்கா? ஸோ வேறு வழியே இல்லை, அவங்க தான் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு சொல்லணுமா? ஸோ ஜென்ரலாக உமனாக இருக்கிறதே ப்ராப்ளம் தான். பட் நீங்கள் இன்னும் வில்லேஜில் இருந்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ராப்ளமா? இப்போ அகைன் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு வரலாம். எல்லா வில்லேஜ்லையும் வாட்டர் அசசிபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணாலே உமன் எம்பவர்மெண்ட் எப்படி அதிகமாகும்? வீட்லேயே வாட்டர் கிடச்சிச்சுன்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண தேவையில்ல. அப்போ டெய்லி 1 hour 2 hour ட்ராவல் பண்ணுற டைம் என்ன ஆகும்? குறையுதா? அந்த டைம் எஜுகேஷன் தரலாமா? இல்லை அவங்களோட பர்சனல் டெவலப்மெண்ட் தரலாமா? இதை விட முக்கியமானது, எந்த ஊரில் வாட்டர் ஸ்கேர்சிட்டி இருக்கும், அதாவது எந்த ஊரில் வாட்டர் ரொம்ப கம்மியாக இருக்கோ அங்கே என்ன இருக்காது? ஹைஜீன் இருக்காதுல்ல. அதாவது உமனோட மென்ஸ்ட்ரல் ஹெல்த் வந்து பாதிப்பு ஏற்படும்ல. அப்போ தண்ணியே இல்லாத அந்த வில்லேஜில் ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கும் தண்ணி கொண்டு வந்துட்டா ஆட்டோமேட்டிக்காக அவங்க மென்ஸ்ட்ரல் ஹெல்த் என்ன ஆகிடும்? இம்ப்ரூவ் ஆகிடுமா? எல்லாருக்கும் அவங்க வீட்லேயே வந்து ப்ராப்பராக தண்ணி வந்துருச்சுன்னா இந்த வாட்டர் பாண்ட் டிசீஸ் வராதா? ஃபார் எக்ஸாம்பிள் டயரியா, டைஃபாய்டு, காலரா, இது எல்லாமே என்ன பண்ணிடலாம்? அவாய்ட் பண்ணிடலாம்ல. ஸோ நம்ம ஒரு IAS ஆஃபீஸர் ஆனால் உமன் எம்பவர்மெண்ட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எல்லா வில்லேஜுக்கும் போயிட்டு ஸ்கூலுக்கு போங்க அப்படின்னு சொல்றது ஒன்று இருக்கு. பட் அதை விட அந்த வில்லேஜில் ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த வாட்டர் டேப் கனெக்ஷன் கொடுத்தாலே போதும். அந்த கேர்ள்ஸோட டைம் சேவ் ஆகும்ல. அந்த சேவ் பண்ண டைம் என்ன பண்ணலாம்? படிக்க போகலாம், இல்லை ஒர்க் பண்ண போகலாம், அவங்களோட எம்பவர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்ல. அப்போ ஒரு வில்லேஜில் அவங்களோட என்விரான்மெண்ட் அழிய மரங்கள் அழியும் போது, ஆறுகள் அழியும் போது அங்கே முதல்ல பாதிக்கப்படுறது யாரு? வாட்டர் குறைஞ்சிருமா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த பேர்டு யாருக்கு வந்துடுது? உமனுக்கு தான் வந்துடுதுல. எஸ். அப்போ எந்தெந்த வில்லேஜ்லலாம் என்விரான் பாதிக்கப்பட்டிருக்கோம், அதாவது ஆறுகள் பாதிக்கப்பட்டிருக்கோ, மரங்கள் வெட்டப்படுதோ, அதை எல்லாத்தையுமே நம்ம இம்ப்ரூவ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உமன் லிட்ரேசி என்ன ஆகிடும்? அதிகமாகிடும்ல. ஸோ என்விரான்மெண்ட் இம்ப்ரூவ் பண்ணுறதுன்றது எதுக்கு யூஸ் ஆகுது? சோஷியல் ஜஸ்டிஸா? இதுதான் அது எக்கோ ஃபெமினிசம். ஸோ ஃபெமினிசத்தை என்விரான்மெண்ட்குள்ளேயும் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி சென்டர் பேஜ் எடுத்திங்கன்னா அந்த கீழே பாட்டம் இருக்குல்ல, இந்த டாபிக் பாருங்களேன். வாட்டர் இன்செக்யூரிட்டி அஃபெக்ட்ஸ் தி உமன். ஒரு ஊரில் வந்து தண்ணி இல்லைன்னா தி டைம் பர்டன் ஆஃப் கலெக்டிங் தட் வாட்டர் இன்எவிட்டபிளி ஃபால்ஸ் ஆன் தி உமன் அண்ட் கேர்ள்ஸ் ஆஃப் தி ஹவுஸ் ஹோல்ட். நேஷனல் சாம்பிள் சர்வே 2021 என்ன சொல்லுதுன்னா 41% ஆஃப் தி ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் லேக் அசஸ் டு சேஃப்லி மேனேஜ்டு ட்ரிங்கிங் வாட்டர் வித்தின் தேர் ஹவுஸ் ஹோல்ட்ஸ். நீங்கள் நோட் பண்ண வேண்டியது இந்த வார்த்தை தான், ரூரல் ஹவுஸ் ஹோல்டு தான், அர்பன் கிடையாது. ஸோ அர்பனில் இந்த ப்ராப்ளம் கிடையாது. ரூரல் ஹவுஸ் ஹோல்டில் பாதி பேர் வீட்டில் தான் என்ன வரல? வீட்டுக்குள்ளே தண்ணி வரலையா? அப்போ என்ன பிரச்சனை? ஜாகிரபிக்கல் டிஸ்பாரிட்டி. இந்த வார்த்தை முக்கியம். அதாவது நீங்கள் வில்லேஜில் இருக்கிறதுனால வர பிரச்சனை. ஸோ ஜாகிரபிக்கல் டிஸ்பாரிட்டி. அப்போ அந்த ட்ரிங்கிங் வாட்டர் தேடி எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறாங்க? அட்லீஸ்ட் 0.2 to 1.5 kilometer or more. Water insecurity affects the women's everyday lives, household dynamics and social relationship. And women also face gender-based violence. அது உங்களுக்கு தெரியும் தானே? தண்ணி பிடிக்க போகிற இடம் வந்து ரொம்ப தூரமாக இருக்கும், அங்கே வந்து காடுகளாக இருக்கலாம். ஸோ அங்கே வந்து ஜெண்டர்-பேஸ்ட் வயலன்ஸ் உருவாகும்ல. ஸோ இதை சரி பண்ணுறதுக்கு இந்தியா எடுத்த முக்கியமான ஸ்டெப் ஜல் ஜீவன் மிஷன். அதாவது எல்லார் வீட்லையும், வில்லேஜில் இருக்க எல்லா வீட்லையும் என்ன கனெக்ஷன்? டேப் கனெக்ஷன். உங்களால் ஃபேண்டஸியை யோசிக்க முடியுதா? ஒரு வில்லேஜ் லைஃப் எப்படி நமக்கு தெரியும்ல, படத்தில் பார்த்துருப்போம். காலையில் எழுந்திருக்கும் போது எல்லாரும் தண்ணி பிடிக்க போவாங்க, அந்த இமேஜ் நான் வருதுல்ல. இப்போ திடீர்னு அடுத்த நாள் எல்லார் வீட்லையும் டேப் இருந்துச்சுன்னா அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்? அப்படியே மாறிடும்ல. வில்லேஜோட கல்ச்சரே மாறும்ல. எஸ், ஜஸ்ட் ஒரு டேப் கனெக்ஷன் வழியாக வில்லேஜோட லைஃப் ஸ்டைலே மாற்ற வந்த ஒரு ஸ்கீம் தான் ஜல் ஜீவன் மிஷன். உங்களுக்கு யோசிக்க முடியுதா? பட் அதோட சக்ஸஸ் யார்கிட்ட இருக்குது? ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் தானே. அதாவது அந்த ஸ்கீமை நடைமுறைப்படுத்துகிட்ட தான் இருக்குது. கரப்ஷன் இல்லாமல் அந்த ஊர் மக்கள் ஒன்றா சேர்ந்து கம்யூனிட்டியாக ஒர்க் பண்ணுறது பொறுத்து இருக்குது. அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்குன்னா இந்த ஸ்கீமை சக்ஸஸ் ஆகிறதுக்கு இந்த ஜல் ஜீவன் மிஷனில் வந்து உமனோட பார்ட்டிசிபேஷன் அதிகமாக்கிருக்கு. இந்த ஸ்கீமோட மேனேஜ்மெண்ட்டில் ப்ளஸ் வாட்டர் கமிட்டி போடுவாங்க, பானி கமிட்டி. இந்த கமிட்டி தான் பிளான் பண்ணும். அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் டேப் தரதுக்கு எப்படி இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அந்த கமிட்டியில் யார் இருக்கா? பெண்கள் தான் இருக்காங்க. ப்ளஸ் அந்த ஊருக்கான வாட்டர் சப்ளை சிஸ்டமை எப்படி மானிட்டர் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எல்லாத்தையும் யார் பார்த்துக்கிறா? அந்த உமன் கமிட்டி ப்ளே பண்ணுதா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக டேப் ப்ளஸ் லீடர்ஷிப் ரோலும் இம்ப்ரூவ் ஆகுதா. ஸோ பீரியாடிக்கலாக அந்த ஊரில் வாட்டரோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றது மானிட்டர் பண்ணுறது யார்? பெண்கள் தான். ஸோ சக்ஸஸ் ரேஷியோவும் ஓரளவுக்கு பெண்கள் இருக்கிறதுனால அதிகமாக இம்ப்ரூவ் ஆகும். தமிழ்நாடுல ஒரு கேஸ் ஸ்டடி எடுத்துட்டாங்க. அதாவது எந்த ஊர்லலாம் இந்த சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அசசிபிலிட்டி டேப் கனெக்ஷன் எந்த வில்லேஜில் கொடுத்துருக்காங்களோ அந்த வில்லேஜில் ஆட்டோமேட்டிக்காக பெண்களோட முன்னேற்றம் அதிகமாக இருக்குது, லிட்ரேசி அதிகமாக இருக்குது. அதாவது உமனோடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் என்ன இருக்குது? இம்ப்ரூவ் இருக்குது, பெட்டராக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஒரு என்விரான்மெண்ட் பாலிசி ஒரு கவர்மெண்ட் கிரியேட் பண்ணிச்சுன்னா அந்த பாலிசி கூட ஜெண்டர் கன்சிடரேஷன் பண்ணுங்க. அதாவது அந்த பாலிசி வழியாக ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ண முடியுமா?
அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கான்னு செக் பண்ணுங்க. அப்படி இருந்துச்சுன்னா உமன் பார்ட்டிசிபேஷன் அதிகமாகுங்க. ஸோ இந்த ஆர்டிகல் ஓவர் அடுத்து சேம் எடிட்டோரியல் பேஜில் இந்த பாட்டமில் இருக்குல்ல, எஸ் இதுவும் வந்து வாட்டர் சம்மந்தப்பட்டது தான். இது பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம வாட்டர் பற்றி பார்த்தோமா, இப்போ இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவல் ரிவர் பற்றி பார்க்கலாம். ரிவர் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ரிவரோட யூனிக் பாயிண்ட் என்ன சொல்லலாம், அதுக்கு பார்டர்ஸே இல்லை. யோசிக்க முடியுதா? நேஷனல் பார்டர்னு கிடையாதுன்னு. இந்த ரிவருக்கு எங்கே தோணுதோ எல்லா இடத்துக்கும் போகலாம். இப்போ இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு போகலாம், பாகிஸ்தான்லேருந்து கடலில் சேர்க்கலாம். அது ஜஸ்ட் என்ன பண்ணும், ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகும். அதுக்கு எந்த பக்கம் போகணும்னு தோணுதோ ஃப்ரீயாக என்ன பண்ணிட்டே இருக்கும், ஃப்ளோ ஆகிட்டு இருக்குமா. ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் வச்சுக்கலாம். அமேசான் ரிவர் என்ன பண்ணுது, எல்லா கண்ட்ரிக்கும் போகுதுல்ல. பட் நாம் என்ன பண்ணுறோம், நம்ம கண்ட்ரியில் அந்த ரிவர் ஃப்ளோ ஆகும்போது ஒரு டேம் போட்டுறோமா, டேம் போட்டு ஸ்டாப் பண்ணிடுறோமா. டேம் கட்டுறதோட மெயின் பர்பஸ் என்ன, அந்த வாட்டர் வந்து நமக்கு மட்டும்தான். நமக்கு பின்னாடி இருக்கிற இன்னொரு கண்ட்ரிக்கு அந்த வாட்டர் தேவையில்லை, நாமளே சேவ் பண்ணிக்கலாம்னு சொல்கிற அந்த நேரோ மைண்டட். இப்போ யோசிங்களேன், இது ஒரு கண்ட்ரி, இது ஒரு கண்ட்ரி. ஒருவேளை இந்த ரெண்டாவது கண்ட்ரியில் நிறைய தண்ணி இருந்துச்சுன்னா ஓகே, பிரச்சனை வராது. ஒருவேளை இந்த கண்ட்ரியில் வந்து தண்ணியே இல்லைன்னா என்ன பண்ணுவான், கண்டிப்பாக இந்த நான் எவன் டேம் கட்டினானோ அவன் சண்டைக்கு போவான்ல. அப்போ கண்டிப்பாக கான்ஃப்ளிக்ட் உருவாகல, சண்டைகள் வரும், டென்ஷன்ஸ் உருவாகும். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க டேம் கட்டுறாங்களே, முதல்ல ஒரு கண்ட்ரி வந்து டேம் கட்டலாம், அந்த பிளாக் பண்ணிக்கலாம், எல்லா தண்ணி நம்ம சேவ் பண்ணிக்கலாம்னு யோசிக்கிறான்ல. அவன் ஏன் அப்படி யோசிக்கிறான், வாட்டர் பற்றியான இன்செக்யூரிட்டி தான் காரணம் இல்லை. அதாவது ஃபியூச்சரில் நமக்கு நம்ம நாட்டுக்கு தண்ணி இல்லாமல் போயிடுமோ அப்படி இன்செக்யூரிட்டி தானே. இந்த இன்செக்யூரிட்டி வந்து ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்காதுல்ல, இப்போ தான் அதிகமாக இருக்கும். வாட்டர் பற்றியான இன்செக்யூரிட்டி இப்போ ஏன் அதிகமாகிட்டே இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். கிளைமேட் சேஞ்ச் தானே, கரெக்டாக. எக்ஸ்ட்ரீம் ஹீட் வேவ்ஸ் வருது, எக்ஸ்ட்ரீம் ஃப்ளட் வருது, கரெக்டுங்களா. இந்தியாவோட அக்ரிகல்ச்சர் எதை நம்பி இருக்குது, மான்சூன் நம்பி தானே இருக்குது. பட் மான்சூன் ஆகுது, ஃபெயிலியர் ஆகுதா, என்ன காரணம், கிளைமேட் சேஞ்சா, குளோபல் வார்மிங்கா. அப்போ எல்லா கண்ட்ரிக்கு என்ன வருது, வாட்டர் பற்றியான ஒரு இன்செக்யூரிட்டி வருதா. அப்போ என்ன யோசிப்பா, நமக்கு தேவையான தண்ணி நம்ம என்ன பண்ணிக்கணும், சேவ் பண்ணிக்கணும். அடுத்த நாட்டு கண்ட்ரிக்கு அந்த ரிவர் ஃப்ளோ ஆகுது என்ன பண்ணிடலாம், ஸ்டாப் பண்ணிடலாம், அப்படி தான் யோசிப்பா. அப்போ இயர்ஸ் அதிகமாக கண்டிப்பாக கண்ட்ரிக்கு நடுவில் என்ன வரும் பிரச்சனை, கண்டிப்பாக வாட்டர் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வரும்ல, கான்ஃப்ளிக்ஸ் வரும்ல, டென்ஷன்ஸ். அப்போ எந்த ரெண்டு கண்ட்ரி நடுவில் ரிவர் ஃப்ளோ ஆச்சுன்னா கண்டிப்பாக அந்த ரெண்டு கண்ட்ரி என்ன பண்ணிக்கும், இந்த ரிவரை ஷேர் பண்ணுறதுல கண்டிப்பாக ப்ராப்ளம் வருமா. அப்போ கான்ஃப்ளிக்ட் வராமல் இருக்கணும்னா கண்டிப்பாக வாட்டர் டிப்ளமசி அவசியமா. அதாவது ரிவர்ஸு, வாட்டர்ஸு இதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணணும், ஒரு ரிவர் ஃப்ளோ ஆச்சுன்னா அதை பிளாக் பண்ண வேணாமா, எப்படி ஷேர் பண்ணணும் அப்படின்னு கண்டிப்பாக இன்டர்நேஷ்னல் லெவல் என்ன வேணும், ஒரு லா வேணும்ல. இன்டர்நேஷ்னல் வாட்டர் லா தானே ஃபியூச்சர், கரெக்டாக. ஏன்னா ரெண்டு நாடும் சண்டை போட்டுச்சுன்னா யார் சொல்கிறது கேட்பாங்க. அப்போது இந்த எல்லா நாடையும் கவர்ன் பண்ணுற மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு சேம் அக்ரிமெண்ட் இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும், ஓரளவுக்கு அமைதி தடுக்க முடியுமா. ஸோ ஃபியூச்சரில் வார்னால் என்ன வர வாய்ப்பு இருக்குது, கான்ஃப்ளிக்ட் வர வாய்ப்பு இருக்குது. அப்போ கண்டிப்பாக இன்டர்நேஷ்னல் வாட்டர் ட்ரீட்டி, அதாவது வாட்டர் சம்மந்தப்பட்ட அக்ரிமெண்ட்ஸ், டிப்ளமசிலாம் உருவாக்கி நம்ம என்ன பண்ணணும், ரெண்டு கண்ட்ரி நடுவில் வாட்டரில் என்ன உருவாயிடணும், பீஸை உருவாக்கணும். எல்லாம் என்ன ஆகும், கம்ப்ளீட்டாக உலகம் முழுக்க ஒவ்வொரு கண்ட்ரி பண்ணிட்டு இருக்கும், சண்டை போட்டு இருக்கும்ல. எஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த உலகத்தில் இருக்கிற கண்ட்ரீஸில் 153 கண்ட்ரிஸ் எப்படி இருக்குன்னா, அதாவது இந்த 153 கண்ட்ரிஸை மேப்பில் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லா கண்ட்ரியோட பார்டர் என்ன போயிட்டு இருக்கு, ரிவர் ஃப்ளோ ஆகுது. அதாவது ரிவரை ஷேர் பண்ணுறாங்க, அவங்களுக்கு மட்டும் ஓடல, இன்னொரு கண்ட்ரி கூட ஷேர் ஆகிற மாதிரி தான் 153 கண்ட்ரீஸில் அவங்களோட ஜியாகிரஃபியாக இருக்குது. பட் இந்த 153 கண்ட்ரீஸில் வெறும் 24 கண்ட்ரிஸ் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கலாம், வாட்டரை வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு 100% அக்ரிமெண்ட் போட்டு ஒத்துக்கிட்டது 24 கண்ட்ரிஸ் தான். மிச்சம் இருக்கிற 100+ கண்ட்ரிஸ் என்ன பண்ணல, வாட்டர் ஷேரிங்க்கு அக்செப்ட் பண்ணல. அப்போ கண்டிப்பாக என்ன தேவைப்படும், வாட்டர் டிப்ளமசி அவசியம். இல்லைன்னா கான்ஃப்ளிக்ட், வார், டென்ஷன் எல்லாம் உருவாங்கல. ஸோ இதில் இந்த கண்டெக்ஸ்ட் எது முக்கியமாக வருது, இன்டர்நேஷ்னல் வாட்டர் லா வந்து இம்பார்ட்டன்ஸ் வருதா. ஸோ அதனால தான் இந்த இயரோட தீம், வேர்ல்டு வாட்டர் டேவோட இந்த இயரோட தீம் என்னென்னா வாட்டர் ஃபார் பீஸ். அதாவது எல்லா ஊர்லேயும் வாட்டர் ஓடிட்டுருக்கு, ரிவர் ஓடிட்டுருக்கு. இந்த ரிவர்னால ஃப்யூச்சரில் கான்ஃப்ளிக்ட் வரலாம். பட் நம்ம என்ன பண்ணோம்னா, எப்படி யூஸ் பண்ணால் உலகம் முழுக்க எல்லா கண்ட்ரிஸும் அமைதியாக வாழ முடியுமோ அந்த மாதிரி வாட்டர் யூஸ் பண்ணணும். ஸோ வாட்டரை எஃபிஷியண்ட்டாகவும் எப்படி அக்ரிமெண்ட் போட்டு ஷேர் பண்ணணும் எல்லாத்தையும் மாற்றினா தான் என்ன பண்ண முடியும், வாட்டர்ன்றது ஒரு பீஸாக மாறும். அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்க வேண்டிய டைமுக்கு வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் எல்லா கண்ட்ரிஸும் வாட்டரை வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணணும். இதில் அக்ரிகல்ச்சரில், அதாவது இரிகேஷனில், ப்ளஸ் வந்து இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறது, அப்புறம் நம்ம குடிக்கிறதுல, அப்புறம் நம்ம தண்ணியை வந்து லேண்டில் எடுப்போம்ல, டியூப்வெல்லாம் போட்டு எடுப்போம்ல, அதில் எப்படி யூஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து எவ்வளோ வாட்டரை வந்து பயன்படுத்தலாம், அதில் வந்து வாட்டர் பொல்யூஷன் ஆகாமல் பார்த்துக்கிறது, கிரவுண்ட் வாட்டரை வந்து ரீசார்ஜ் பண்ணுறது, அப்புறம் ஏரி குளங்கள் இருந்துச்சுன்னா பண்ணுவாங்க ரிவைவல் பண்ணுறது, ப்ளஸ் ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருந்துச்சுன்னா இந்த லேண்டில் விவசாயம் பண்ணுறதுக்கு எவ்வளோ வாட்டர் இருந்தால் போதும், அதிகமான வாட்டர் ஊற்றாமல் எவ்வளோ எஃபிஷியன்ட் ஊற்ற முடியும், ஏஐ பயன்படுத்துது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்தி இந்த இடத்துக்கு எவ்வளோ வாட்டர் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குன்றதை கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுங்கள். வாட்டர்லேயும் சர்க்குலர் எக்கானமியை உருவாக்கணும். அதாவது யூஸ் பண்ணுறீங்க அகைன் ரீயூஸ் பண்ணுற மாதிரி, ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இந்த வாட்டர் சைக்கிள் டேபிளை வந்து சர்க்குலராக மாற்றுங்க. ஸோ நம்ம இப்போ என்ன தீமில் பேசினமோ அதே தீமில் தான் இந்த ரெண்டு ஆர்டிகளும், வாட்டர் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் டு பில்ட் வேர்ல்டு பீஸ் இந்த ஆர்டிகளும், ப்ளஸ் நேவிகேட்டிங் தி குளோபல் வாட்டர் ஸ்கீம் ரெண்டும் கம்பைன் பண்ணி பார்த்து முடிச்சாச்சு. ஆல்மோஸ்ட் எல்லா பாயிண்ட் பார்த்தாச்சு. வேர்ல்டு வாட்டர் டே இன்னைக்கு March 22 இஸ் எ குளோபல் இனிஷியேட்டிவ். யார் பண்ணுறா, யூஎன் பண்ணுறாங்களா, எந்த வருஷத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது,
1993 இந்த வருஷம் தீம் என்ன? வாட்டர் ஃபார் பீஸா. என்ன காரணம்? வாட்டர் அவைலபிலிட்டியில் ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு. எல்லா கண்ட்ரிலையுமே வாட்டர் அவைலபிலிட்டியில் பிரச்சனை வந்துருச்சு. அப்போ கண்டிப்பாக என்ன உருவாகும்? சண்டை வருமா? என்ன காரணத்துக்கு? வாட்டருடைய குவான்டிட்டியும் கம்மியாயிடுச்சு. அப்படி வாட்டர் கிடைச்சதுன்னா அதோட குவாலிட்டி என்ன ஆயிடுச்சு? கம்மியாயிடுச்சு. ஸோ குவான்டிட்டி குவாலிட்டி ரெண்டுமே வந்து சரியாக இல்லாத போது இந்த வாட்டர்னால வர கான்ஃப்ளிக்ட்டை தடுக்கிறதுக்கான இனிஷியேட்டிவ் எடுக்க ஆரம்பிச்சிடணும். அதனால் இந்த இயர் தீம் என்ன? வாட்டர் ஃபார் பீஸ். ஸோ ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் சொல்ல போகிறது வந்து வழக்கமாக சொல்கிற பேசிக் ஃபேக்ட்ஸ் தான். நான் ஜஸ்ட் லிஸ்ட் பண்ணுறேன். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். நான் இந்த ஆர்டிக்கில் போட்டிருக்கிறதுனால அந்த டேர்ம்ஸ் நான் அகைன் சொல்கிறேன். வாட்டர் கிரைசிஸ்க்கான காரணம் என்ன? அதாவது வாட்டரோட குவான்டிட்டி வாட்டரோட குவாலிட்டி ரெண்டுமே டிஸ்டர்ப் ஆகிடுச்சுல, அதுக்கான காரணங்கள் என்ன? ரேப்பிட் அர்பனைசேஷனா, உங்களுக்கு தெரியும், நகரமயமாக்கல் அதிகமாகிடுச்சா? என்ன ரீசன்? நம்ம நேற்று பார்த்தோம்ல, இண்டஸ்ட்ரியலைசேஷனா, அதிகமான பொருள் உற்பத்தி பண்ணுற அதுவே என்ன உருவாகுது? பொல்யூஷன் உருவாகுது. அந்த பொல்யூஷன் எங்கே கலக்குது? கடலை கலக்குதா? ஸோ வாட்டரோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகுதா? வாட்டருடைய ஸ்கேர்சிட்டி ஏன் அதிகமாகிடுச்சு? அதாவது குவான்டிட்டியே கம்மியாயிடுச்சு. அன்சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் தரேன். அதாவது ஒரு விவசாய நிலத்துக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ பயன்படுத்தாமல் அதிகமாக தண்ணி பயன்படுத்துகிறோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த அக்ரிகல்ச்சர் லேண்டில் வந்து மில்லட்டும் போடலாம், ரைஸும் போடலாம். பட் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? ரைஸ் தானே யூஸ் பண்ணுறோம். ரைஸ் கல்டிவேஷன் தான். பட் ரைஸ் கல்டிவேஷன் ஆகும் மில்லட்டை விட அதிகமாக வாட்டர் யூஸ் பண்ணணுமா? எஸ். அப்போ நமக்கு தெரிஞ்சும் நம்ம என்ன பண்ணுறோம்? எதில் வாட்டர் கன்சப்ஷன் அதிகமோ அதுதான் என்ன பண்ணிருக்கோம்? கல்டிவேட் பண்ணுறோம்ல. அப்போ என்ன ப்ராக்டிஸ் இது? அன்சஸ்டைனபிள் ப்ராக்டிஸ் தானே. எஸ். அதாவது ஃபியூச்சரில் ரைஸே போட்டுட்டு இருந்தீங்கன்னா தண்ணி சுத்தமாக காலி ஆகிடுமா? அப்புறம் என்ன எதுக்கு ஷிஃப்ட் ஆகணும்? மில்லட்டுக்கு ஷிஃப்ட் ஆகணும். தெரிஞ்சு என்ன பண்ணுறோம்? ஃபாலோ பண்ணல. ஸோ அன்சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ். அண்ட் வாட்டர் ஸ்கேர்சிட்டிக்கு இன்னொரு ரீசன் உங்களுக்கே தெரியும். ரெயின்ஃபால் பேட்டர்னில் மாறிடுச்சுல, பிகாஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்சில். வழக்கமாக வர ரெயின்ஃபாலை விட இப்போ கம்மியாக வருது, இல்லை வராமல் விட்டுறது, இல்லை ஃப்ளட் மாதிரி வருது. ஸோ அந்த சேஞ்ச்னாலையும் வாட்டரோட குவான்டிட்டி என்ன ஆகுது? மாறிட்டே இருக்கா. ஸோ அந்த வாட்டர் ஸ்ட்ரெஸ் கண்டிஷனை எப்படி சரி பண்ணலாம்? ஃபஸ்ட்டு முக்கியமானது அந்த வாட்டர் டிப்ளமசி உருவாக்கணுமா? பட் இந்த வாட்டர் டிப்ளமசி யார் உருவாக்குறது? எந்த கண்ட்ரி உருவாக்குது? சரி, இன்டர்நேஷனல் லெவலில் லாவை தான் உருவாக்க போகிறோம். ஓகே, அந்த இன்டர்நேஷனல் லா உருவாக்குறதுக்கு யாரோட ரோல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கரெக்டான எக்ஸாம்பிள்லாம் தெரியல, பட் டக்குன்னு தோணுது சொல்கிறேன். இப்போ உங்களோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கூப்பிடுறீங்க, எல்லாரையும் கூப்பிடுறீங்க. அப்படி கூப்பிடும்போது இன்வைட் பண்ணும்போது என்ன யோசிக்கிறீங்கன்னா, ரொம்ப தூரம் இருப்பாங்களே, அவங்கள நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஓகே ரொம்ப தூரம் இருக்காங்க, அவங்க வர்றது கஷ்டம், ஜஸ்ட் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு அவங்க ஏன் வரும்னு என்ன பண்ணுறீங்கன்னா, ரொம்ப தூரம் இருக்கவங்கள அவாய்ட் பண்ணி வச்சுக்கலாம். பட் ஆக்சுவலாக தப்பு தானே. என்ன ரீசன்? யார் ரொம்ப தூரம் இருக்காங்களோ அவங்கள தான் நம்ம இன்வைட் பண்ணி ஆகணும். ஏன்னா ரொம்ப தூரம் இருக்கிறவங்கள தான் ஃப்ரெண்ட்ஸில் பார்த்துக்க மாட்டாங்க. அப்போ ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது இவங்க உள்ளே வந்தால் எல்லாரையும் பார்க்க முடியும். கரெக்டாக? அப்போ இவங்களோட ரோல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ல. இதே மாதிரி பேசுங்களேன், இன்டர்நேஷனல் வாட்டர் லாவை நம்ம ஃப்ரேம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யாரோட பார்ட்டிசிபேஷன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்? இண்டிஜினியஸ் பீப்புள் தானே. அதாவது லோக்கல் கம்யூனிட்டி சொல்லுவாங்களே, இல்லை சிம்பிளாக சொல்லணும்னா ட்ரைபல் சொல்லுவாங்க. அப்போ வாட்டர்னால யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களோட வாய்ஸ் கேட்கணும்ல. இன்டர்நேஷனல் வாட்டர் லா உருவாக்கும் போது வெறும் கவர்மெண்ட் மட்டும் பேசி உருவாக்குற லா வரக்கூடாதுல்ல. எல்லா ஊர் மக்களோட கம்யூனிட்டிஸும் லோக்கல் கம்யூனிட்டிஸ்லாம் ஒன்றா சேர்ந்து உருவாக்கணும்ல. ஸோ கம்யூனிட்டிஸ், அதாவது இண்டிஜினஸ் கம்யூனிட்டிஸ் ப்ளஸ் சிவில் சொசைட்டி முக்கியம். அதாவது வாட்டர் சம்மந்தப்பட்ட போராடுறாங்களே என்ஜிஓஸ், ஆர்கனைசேஷன்ஸ், அவங்களும் முக்கியம். ப்ளஸ் அகாடமிக் நெட்வொர்க் சொல்லுவாங்க, இவங்களும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தானே. அதாவது யூனிவர்சிட்டிஸ், காலேஜஸ், அவங்களும் முக்கியம் இல்லை. வாட்டரில் என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு ஒரு விவசாயியும் ஃபார்மரும் ப்ளஸ் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணால் இன்னோவேட்டிவ் ஐடியா சொல்லணும்ல. ப்ளஸ் இவங்க கூடவே வந்து சிவில் சொசைட்டி, அதாவது ஆக்டிவிஸ்ட், என்ஜிஓஸ், இந்த 3 பேர் ஒன்றா சேர்ந்தால் கவர்மெண்ட்டோட பாலிசி செம சூப்பராக இருக்கும்ல. எப்படி? அதாவது ஃபார்மர் வந்து அந்த வாட்டரை அக்ரிகல்ச்சரில், இரிகேஷனில், இல்லை வாட்டர் ட்ரிங்கிங்கில் இருக்கிற ப்ராப்ளம் சொல்லுவாங்களா. இந்த ப்ராப்ளம் சொன்ன உடனே யூனிவர்சிட்டியில் அகடமிக்காக ஸ்ட்ராங்காக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோ ப்ரொஃபஸர்ஸ் என்ன பண்ணுவாங்க? அந்த ப்ராப்ளம் சரி பண்ண ஐடியா கொடுப்பாங்களா. இந்த ஐடியா ப்ராப்ளம் என்ன பண்ணலாம்? கவர்மெண்ட்டை கொண்டு போகிறது ஆக்டிவிஸ்ட் இருப்பாங்களா. ஸோ வாட்டருக்கான ஒரு டிப்ளமசி உருவாயிடுச்சா. ஸோ இந்த பாயிண்ட் தான் 2 ஆர்டிகல் பேசுகிறாங்க. ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. பட் சில ஃபேக்ட்ஸ் வந்து நான் கான்ஷியஸாகவே மிஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த ஃபேக்ட்ஸ் பெருசாக உங்களுக்கு அது பெர்ஸ்பெக்டிவ்ஸ்லாம் தெரியாது. நான் பேசின பாயிண்ட்டுக்கான வேல்யூ தான் இருக்குமே தவிர வேறு பெருசாக எதுவுமே இருக்காது. ஸோ ஃப்ரீ டைமில் ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணுங்கள், ஈஸியாக தான் இருக்குது.